நீங்கள் பேசுறது பேசுங்க. வாட்டருக்கு சொல்லு. வாட்டர்னா பானி. அந்த சென்டென்ஸ். क्या मुझे पानी मिलेगा? युदी क्या मुझे पानी मिलेगा? சூப்பர். கேளி இங்க வா. அந்த லைட் அமுத்திட்டு அந்த கதவை சாத்துப்பா. I'm going to the school. Please give me the book. Give me the book. கிருப்பையா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நம்ம வந்து கேட்போம்ல, கிருப்பையா தியான் தீஜியே. ஆமா ஆமா ஆமா, அதே சென்டென்ஸ் தான். ஓகேவா? ப்ளீஸ் அப்படிங்கிறது வந்து கிருப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு நம்மள்ட்ட ப்ளீஸ் கேக்குறாங்க? அவங்க நம்மள்ட்ட கேட்கல. கிருப்பையாங்கிறது வந்து அதான் மீன் பண்ணுது. ப்ளீஸ் கவனிங்க. ஓ கவனிங்க. ஓ சரி, ஓகே ஓகே, புரியுதா? எவ்வளவு பணிவா ப்ளீஸ் கவனிங்க நம்மள சொல்லிருக்காங்க. கவனிச்சிருக்கோமா? சரி ஓகே. मुझे किताब दीजिए. ஓகேவா? சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. कृपया मुझे किताब दीजिए. दीजिएனா கொடுங்க, கொடுத்துருங்கன்னு அர்த்தமா? கொடுங்க. दीजिए. கிதாப்னா दीजिए. ஓகே. அடுத்து யுதி படி. யுதி I'm going to the school. Going to school. मैं स्कूल जा रही हूँ. நான் ஸ்கூல் जा நான் காலேஜ் போறேன். அப்ப அது எப்படி சொல்லுவேன்? मैं कॉलेज जा रही हूँ. என்ன வருஷம்? இப்ப मुझे पानी मिलेगा அப்படினா மிலேகானா கரெக்ட்டா என்ன? மிலேகனா கிடைக்குமா, கிடைக்குமா, இல்ல வேணும் அப்படி ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? சாயேனா தான் வேணும். இது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போயிடும். चाहिए. ओके. சாய் இப்போ வந்து அதே தண்ணி வந்து मुझे पानी मिलेगा அப்படிங்கிறதுக்கு பதிலா मुझे पानी चाहिए அப்படின்னா எனக்கு வேணும்னு அர்த்தம். சரி, எனக்கு வேணும். ஓகே ஓகேவா? அடுத்து Where is my care? Take care बेटा. ध्यान रखना बेटा. बेटा. ध्यान रखना. ध्यान रखना பார்த்துக்கோ. Take care. ஓகேவா? Where is my bag? मेरा बैग कहाँ है? இப்போ வந்து யுதிகாவோட பர்ஸு வந்து எங்க இருக்குன்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? பரவாயில்ல, இல்லாத பர்ஸ் நம்ம உருவாக்கிப்போம். சொல்லு. இப்போ வந்து இவங்க அம்மாட்ட கேக்குற, அம்மா என் பர்ஸ் எங்கன்னு எப்படி கேட்பீங்க? மாத்தாலாம் வேணாம், மம்மினே சொல்லு. मम्मी मेरा बैग कहाँ है? बैग कहाँ है? வா, பர்ஸ் தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன புரியல. ஹிந்தில பர்ஸ்னா ஹிந்தில என்ன? பர்ஸ்னா பர்ஸ் தான். பர்ஸ்னா பர்ஸ் தான். அப்ப வந்து மம்மி மேரா பேக் கहाँ है? சூப்பர். வர்ஷாட் எப்படி கேட்கலாம்? அதே பர்ஸ் எங்கன்னு கேளு, நான் சொல்றேன். இல்ல வேணாம். உன்னோட புக்கு வந்து நீ கேட்கணும். எப்படி கேட்ப? மேரா புக். புக்கை வந்து ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? ஐயோ, என்னோட புக். Give me my book. உன்னோட மேக்ஸ் புக் காணோம்பா. சரியா? दीजिए. உன்னோட மேக்ஸ் புக் காணோம். எப்படி கேட்ப? என் மேக்ஸ் புக் காண தெரியாது. எப்படி வீட்ல தேடிட்டு இருக்க. சரியா? அம்மாட்ட கேக்குற எங்கம்மா இருக்கு அப்படின்னு. கேக்குறேன். பாத்தியான்னு கேட்டிருப்பேன் எங்க அம்மாட்ட. பாத்தியான்னு கேக்குறத ஓகே. இப்போ வந்து எங்க இருக்குமா அப்படின்னு கேட்பல்ல. कहाँ है? அது எப்படி கேட்ப? मेरा मैक्स बुक कहाँ है? ஒழுங்கா பேசு. சரி, என் மேக்ஸ் புக்க பாத்தியா? मेरा मैक्स बुक मैक्स किताब कहाँ है? சூப்பர். இரு,
இப்போ வந்து பாத்தியா அப்படின்னு நீங்க அம்மா நான் கேட்கணும். அதுக்கு நான் அடுத்த என் சென்டென்ஸ் match வருது பாத்தியா? இன்னைக்கு அதுக்கு சென்டென்ஸ் இருக்கு. புக்னா என்ன உங்களுக்கு திரும்ப சொல்லு. கிதாப். 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 ஓகேவா? அடுத்து தெரியுதா? தெரியுது. லஞ்ச் ரெடி. क्या लंच तैयार है? சூப்பர். யுதி? क्या लंच तैयार है? यस कम टू द टेबल. कम टू टेबल पर है. आओ. இந்த ஆவோ ஜாவோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி ஆவோனா வாங்க. எங்க வடிவேலு 90ஸ்ல இதராவோன்னு ஒரு காமெடியே வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்றேன் ஆவோனா வா. ஓகேவா? டேபிள் பர் ஹேனா டேபிள்ல இருக்கு வா அப்படின்னு அர்த்தம். சரியா? பர்னா மேலே அப்படிதானே? டேபிள்ல இருக்கு. டேபிள்கே உப்பர் அப்படினால மேல போட்டிருக்க அந்த கிராமர் ऊपर மேல नीचे கீழ பர் அப்படினா மேல நீச்சேனா கீழ கீழ. அதான் ஆன் தான வரும். இப்ப பர்னா ஆன் தி டேபிள். ஆமா. யுதி புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. ஓகே. இந்த இங்கிலீஷ் மட்டும் படி. மாமாவா? இல்ல எனக்கு புரியல. மாமான்றது வந்து அவங்க பேசுறப்ப வந்து எப்படி பேசுவாங்கன்னா அம்மாவை வந்துட்டு அப்படி பேசுவாங்க ஒவ்வொரு வாட்டி. அது மம்மா தானே? அதான் மம்மான்றது வந்து மாமான்னு அந்த சென்டென்ஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஓகேவா? ப்ரொனவுன்ஸ் என்னமோ அதான். ஓகே படி. இங்கிலீஷ்ல மட்டும் படி, ஹிந்தில நான் சொல்றேன். ஐ எம் ஃபுல் மம்மா. ओके. मेरा पेट मेरा पेट मेरा पेट मेरा पेट 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 भर गई मम्मी. இல்ல மா எப்படி வேணா சொல்லலாம். मेरा पेट पेट गई. पेट पेट ओके पेट भर गई मम्मी. पेटனா வயிறா? எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? நீ நிஜமாலேவா இல்ல சும்மா சொல்றியா? கரெக்ட்டா? சரி விடு, ஏதோ அடிச்சு. சரி ஊருக்குள்ள அப்படிதான் அவளை சொல்லிக்கிறாங்க நான் பேசுறதா கரெக்ட்னு. யாருக்குடா? சரி ரைட். பர்கை அப்படினா ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பர்கை ஃபுல் ஆயிட்டு. ஓகே ஓகேவா? இது ரிப்பீட் பண்ண ஒரு வாட்டி. मेरा पेट भर गई. ओके. அடுத்து Do you need help with homework? क्या तुम्हें होमवर्क என்ன வாய்க்குள்ளே ரெண்டு பேரும் பேசுறீங்க எனக்கு புரியல. क्या तुम्हें होमवर्क में मदद चाहिए. மதத்னா ஹெல்ப்பா? கரெக்ட். வேணுமா? मदद. துமேனா என்ன? துமே உனக்கு ஹோம்வொர்க்ல ஹெல்ப் வேணுமா? புரியுதா? ஓகே. அடுத்து हाँ कृपया मदद कीजिए. रिपीट பண்ண சென்டென்ஸ். हिंदी सेंटेंस. हेल्प मी. क्या तुम्हें होमवर्क में मदद चाहिए? அது முடிஞ்சிருச்சு. அடுத்த சென்டென்ஸ் வந்தாச்சு நம்ம. Yes please help me. हाँ कृपया मदद कीजिए. हाँ कृपया ना प्लीज. मदद कीजिए ना பண்ணுங்க. हाँ कृपया मदद कीजिए. ओके. அடுத்து थोड़ा सा टीवी बंद करो.
टीवी बंद करो அடுத்து பந்த் கரோனா बंद करो ना टर्न ऑफ சரி இப்போ வந்து யுதிகாட்ட வந்து வர்ஷா சொல்ற போனை மூடி வெயின்னு எப்படி சொல்லுவ फोन बंद करो இல்ல இல்ல நீ சொல்லாத வர்ஷா சொல்லட்டும் करो புரியல ஓ நான் சொல்லணும் நீ வந்து யுதிகாட்ட சொல்ற போனை மூடி வைக்கிறியா வெயி அப்படின்னு युद्ध बंद போன மூடி வெயில் நான் யுதிகாட்ட சாப்பிட்டா சொன்னேன் ஏ இருமா போனை வச்சு தரேன் அப்படி அப்படிலாம் சொல்லாத பேசிக்கா சொல்லு யுதிகா फोन बंद करो अच्छा क्लास போயிருமே சரி ஓகே இப்போ வர்ஷாக்கெல்லாம் சென்டென்ஸ் கொடுக்கலாம் இப்போ வேணாம் அரை மணி நேரம் யோசிப்பேன் அதுக்கு நம்ம அடுத்த சென்டென்ஸ் போயிடுவோம் come here I want to talk to I want to talk यहाँ आओ यहाँ आओ मुझे तुमसे कुछ बात करनी है अपना बात करनी है ना பேசணும் உங்கள் बात இங்கே வா உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஓகேவா मुझे तुमसे मुझे तुमसे ना बा இங்க வா ஆஹா இங்கே வானா यहाँ आओ நான் உன்கிட்ட मुझे ना நான் உன்கிட்ட நான் உன்கிட்ட ओके யுதிகா புரியுதா हां புரியுது புரியுது कुछ बात करनी है ना கொஞ்சம் பேசணும் ஓகே ஓகே ஓகேவா அடுத்து குட் நைட் சுப்ராத்ரி மா शुभ रात्रि ராத்திரியா ராத்திரி தான் ஓகே சுப்ராத்ரி ஸ்லீப் வெல் அதனால தூங்குனேன் எங்க டாடி மம்மி சொல்லிருக்காங்க இது குட் நைட் சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே பேசக்கூடாதுனால இல்ல எனக்கு புரியல பேசக்கூடாது சரிங்க ஸ்லீப் வெல் அச்டி மீன்ஸ் நீந்தனா என்ன யுதி டுமாரோ கல் ஸ்லீப்பா நீந்தனா என்ன ஸ்லீப் ஸ்லீப் ஓகே ஓகே இது படி see you see you tomorrow tomorrow कल देखेंगे கல் டேக்கிங் देखेंगे நாளைக்கு பார்க்கலாம் அது புரியுது வேற மாதிரி கல் டேக்கிங் இப்போ வருஷம் ஒரு டவுட் கேட்டால ஃபர்ஸ்ட் சரி நான் ஒன்னு சொல்றேன் அதுக்கு எனக்கு வந்து ஹிந்தில மீன் சொல்லு ओके சொல்லு டிவி கேக்கு ஓட்டு போடுங்க टीवी के को वोट डालो டிவி கேக்கு ஓட் கரோ वोट करोன்னு சொல்லலாம் டாலோன்னு சொல்லலாம் நம்ம இஷ்டம் ஓட் கரோ ஓகே ஃபைன் ஒரு பண்ணுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதா புரியல என்னது இது எலெக்ஷன் தமிழ்நாடுல நடக்குது நேத்து எங்க அம்மா டேங்க் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்காங்க டேங்க் கடைக்கு அங்க சேல்ஸ் மேனேஜர் வந்து ஒரு ஹிந்திக்காரன் அவன் சொல்லியிருக்கான் எங்க அம்மா கிட்ட டிவி கேக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க நீங்க அப்படின்னு இருக்கான் அவன் எங்க அம்மாட்ட எங்க அம்மா கேட்டுச்சு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஓட்டு இருக்கு மறக்காம போட்டுருங்க அப்படின்னு இருக்கேன் எலெக்ஷன் ஐடியா இங்க இருந்தா வாங்கிடலாமே அசால்ட்டா சரி ஓகே ஆமா மை டியர் வர்ஷா யுதிகா வாட் கிளாஸ்க்கு வரீங்களா டிவி கேக்கு ஓட் கரோ சரிடி பண்றேன்டி படுத்தாதடி ஓட் கரோ நீ மரியாதை இல்லாம சொன்னாலும் ஓட்டு நகி கரோ சரி நஹி கரோன்னு சொல்லாத நஹி கருங்கின்னு சொல்லு ஓ கரோ கருங்கி மரியாதையா சொன்னாலா நான் சொல்ல மாட்டேன் போடி ஓட் கரோ தானே அதான மரியாதையா இல்லையா वोट करो ஜீன்னு சொல்லணும் ஓட் கரோ ஜி சரி ஜி இப்ப ஜி சொல்லாத ஒரு விஷயமா சரி ஓட் கரோ ஜி டிவி கேக்கு ஓட் கரோ சரி ஓகே வர்ஷா ஒரு டவுட் கேட்டா என்னது கிதாபை பத்தி ஒரு டவுட் கேட்டா
புக்கு. என்ன டவுட் கேட்ட வருஷா? இப்போ புக்கு எங்கன்னு கேட்டதுக்கு கஹா ஹைன்னு சொல்லியாச்சு. புக்க நீ பாத்தியா? எங்க அம்மாட்ட நான் கேக்குறேன். ஏன்னா நான் எங்க அம்மா எங்க அம்மான்லாம் கேட்க மாட்டேன். நீ பாத்தியா அப்படின்னு கேட்டேன். பாத்தியா? देखना. देखना. मुझे मेरा बुक देखे क्या? मेरे बुक देखना. देखना. देखना இல்ல देखे क्या அப்படின்னு எங்க அம்மா சொன்னா எங்க அம்மா பார்க்கலன்னா नहीं देखावा. देखले. नहीं देखा. नहीं देखा. देखना देखा. मैं नहीं देखी அப்படின்னு சொல்லலாம். நீ नहीं देखी. ஏய் சிம்பிளா சொல்லு புரியுற மாதிரி. देखनाனா பார்க்கல. பாத்தியா? ஆமா. அப்ப देखना க்கு देखा. பார்க்கல. ஏய் இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வெச்சுக்கோ. मुझे से मेरे से बात मत करो. என்னது? मेरे से बात मत करो. मैं से புரியல. मैं से बात मत करो. मैं से बात मत करो. இல்ல मुझसे बात मत करो. मुझसे बात मत करो. சரி இந்த மேசேக்கும் முட்சேக்கும் என்னடி அர்த்தம்? என்னடி டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதான்டி. ஆனா என்ன எழுதுறப்ப முட்சே அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி எழுதுவோம். இதுல பேசுறப்ப மேரேசேன்னு பேசுவோம். அது பேசுறத பொறுத்து ஸ்லாங் மாறும், அவ்வளவுதான். நீ எப்படி பேசினாலும் வார்த்தை தான். மேசே பாத் நஹி கரோவா. मेरे से बात मत करो. मत करो. இது நீ எதுக்காட்ட சொல்லு என்கிட்ட பேசாத அப்படின்னு. நாங்களே ரொம்ப நாளா பேசாம சரி யுதி நீ சொல்லு யுதி. நான் சொல்ல மாட்டேன். அட பாவி. ரெண்டு பேரும் அதே கதை தான். இல்லடி சும்மா சொல்லி உங்களை பேச வேணாம்னு சொல்லடி. சும்மா சும்மா எங்க வீட்டுல ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லணும். அப்ப எங்க வீட்டுல தயவு செஞ்சு ப்ளீஸ் என்கிட்ட பேசாதனால நான் மரியாதையே சொல்ல போறேன். கிருப்பையா மெசே பாத் மத் கரோ அப்படின்னு. சூப்பர், கரெக்டா சொல்றியடி சென்டென்ஸ். பேசியா கிருப்பையா என்ன தனியா விடுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்து வச்சுக்கணும்ல. தயவு என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். मुझे अकेले छोड़ दो प्लीज. मुझे अकेले छोड़ दो प्लीज. अकेले ना तनिया. पापा द लाइट अकेले छोड़ दो. என்ன விட்டுருங்க, என்ன தனியா விட்டுருங்க. ஓகேவா? பொய் சொல்லாத. झूठ मत बोलो. डोंट ले. झूठ मत बोलो. அதே இருக்கு. அது இல்ல, அவளா எங்கேயாவது படிச்சிட்டு இருக்கா. ஏன் இல்லல, நான் அதாவது டெய்லி வீட்ல பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் தேவைப்படுகிறது. சரி, வேற எதுவும் டவுட்ஸ்? என்ன உங்களுக்கு அரை மணி நேரம் அவ அதுக்குள்ள சென்டென்ஸ் மறந்துடுவா. இப்ப பாரு. ஏய் என்ன தனியா விடுங்க. என்னடி சொல்லுடி திரும்ப. मुझे अकेले छोड़ दो. मुझे अकेले छोड़ दो. छोड़ நீ இது சொல்லி முடிச்சிட்டியா? अकेले छोड़ दो. சொல்லிட்டேன். எங்க அம்மா கேக்குறா. கேள. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? मुझे अकेले छोड़ दो. आपके लिए இல்ல अकेले. 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 இந்த ஃபைல்லாம் அனுப்பி விட்டுருக்க தானே? ஆமா. थैंक यू. சரி अकेले. ஓகேவா? அடுத்து எனி டவுட்ஸ்? மணி வரைக்கும் விடுறதா இல்ல யுதி? பாருமா இந்த பிள்ளை என்ன விட மாட்டேங்குது. ஐயர் புள்ள சிறப்பு. தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு என்ன விட மாட்டேங்குது. இப்போ வந்து நான் பேசிக் கான்வர்சேஷன்ஸா உங்களுக்கு கேக்குறேன். நன்றி. யுதி வந்து நீ படிக்கலையா அப்படின்னு கேட்கணும். என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? मुझे मत डांटो. என்னது? मुझे मत डांटो. मुझे मत डांटो. எங்க அம்மா डांटो. मत डांटो.
ஓகே. டிட்டாட்டோ இல்ல டாட்டோ. டாட்னா வந்து திட்டுறது. ஓ டாட். இன்னொரு தாட் இருக்கு. அது இப்ப யுதி சொன்ன தாட் வந்துட்டு பல்லு. டீத். சரியா? டாட்ங்கிறது திட்டு. டாட் புள்ளி. ஓகேவா? ஓகே ஓகே. இருக்குன்னா பசந்த், பசந்த்னா லைக்னு அர்த்தம். கரெக்ட்டா? मुझे पसंद आएगा என்னடா சொல்றது, பிடிச்சிருக்கு. मुझे ये पसंद है. मुझे ये पसंद है. இப்போ பிடிக்கலனா मुझे ये पसंद नहीं है. பசந்த் नहीं है னே போட்றணுமா? சரி ஓகே. நஹி இங்க பிடிச்சிருக்குனா ஒண்ணும் சேர்க்க வேணாம், பிடிக்கலனா நஹியை போட்டு விட்டுற வேண்டியதா எல்லாத்துக்கும். கரெக்ட்டா ஐசு? ஓகே. வேற நீங்க பேசும்போது மத்லப் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. மத்லப்னா மீனிங். மத்லப்னா மீனிங்கா? புரியுதா? வேற மத்லப் டிரான்ஸ்லேஷன்ல போட்டா அது MATH LAB இந்த ஸ்பெல்லிங் தான போடுவேன். போட்டா அது மேக்ஸ் லேப்னே வருது. எனக்கு எரிச்சலா போச்சு. பாங்கிட்டு அப்படின்னு வந்துட்டேன். MATLAB. ஆமா, H போடக்கூடாது. ஓ சரி, அடுத்து யுதிக்கு என்ன டவுட் இருக்கு? எனக்கு ஒரு டவுட் இல்ல. யுதிஷா, நீ வந்து யுதிகாட்ட கேக்குற காலையில டிஃபன் ஆச்சா அப்படின்னு எப்படி கேப்ப? காலையில என்னன்னு சுப்ரபாத் நான் சொல்றது. அதுல குட் மார்னிங்ல மார்னிங் என்னடி? நீ மார்னிங்கே சொல்ல வேணாம், சும்மா கேளு. சாப்பிட்டியா அப்படின்னு கேளு. காணா. ஏய் கேள்வி. கானா கேலியே காலியா காலியா காலியா. என்ன சாப்பாடுன்னு கேளு. क्या खाना? क्या खाना? क्या खाना? அது வந்து உளுந்தங்கஞ்சி. ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஹிந்தில பேசுங்கடி. எனக்கு தெரிஞ்ச அந்த கானா காலியா ஒரு வார்த்தை தான், அதுதான் தெரியும். சரி வர்ஷா, நீ ஏதாவது கேள்வி கேளு யுதிகாட்ட. எக்ஸாம்க்கு படிச்சிட்டியான்னு கேளு. எங்க தொட்ட இதுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன். படிச்சிட்டியா? எக்ஸாம் என்ன சொல்லுவாங்க? பரீட்சா. தலைவலி. யுதிமா, அவனை கேட்க முடியுமா? உண்மைதானே. சைனாக்காரன் கண்டுபிடிச்ச டிக்டாக் எல்லாம் ஒழிச்சாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாம் அதை ஒழிக்காம விட்டுட்டாங்க பத்தியா? அது இருக்கனால இப்ப பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, கேளு. क्या तुम परीक्षा के पढ़ती हो? नहीं. क्या तुम परीक्षा के लिए पढ़ लिया? नहीं. पढ़ लिया. இல்ல பரீட்சா के लिए पढ़ लिया அப்படின்னு கேட்கலாம். नहीं पढ़ी. இப்போ வந்து நீ யுதிகாவோட பேசுறப்ப நீ ரொம்ப இன்ஃபார்மலா கூட பேசிக்கலாம். ரொம்ப ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான் பேசணும்னு அவசியம் இல்ல. நான் படிக்கல அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நகி நகி படி. मैं नहीं पढ़ी. नहीं पढ़ते. படி. படி. ஓகே ஃபைன். ஓகே படிக்கிறேன். நகி படி. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி சொல்றது? இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். क्या तुमने पढ़ती की அப்படின்னு இருக்கு. தெளிவா படி. क्या तुमने पढ़ लियाன்னு வரும். पढ़ रही थी அப்படிங்கிறது வந்துட்டு படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். पढ़ती पढ़ती ही की की படுத்தி தீ படுத்திட்டீனா அப்படின்னு வரும், படிக்கிறியான்னு வரும். ஓகேவா? இப்போ யுதிகாட்ட நான் கேட்டேன், என்ன ஒரு ஹெல்ப்னா, நீ நடுவுல இப்போ இந்த வேர்ட்ஸ் ப்ரிபோசிஷன் கிராமர்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ ஸ்டே கா பர் अभी पटना बाकी है. சூப்பர் ரீ. கரெக்ட்டா? சாஜிபிடியா? இல்ல குரோம். கூகுள் மாமே. திருது. இவ்வளவு தெளிவா படிக்கிறியே. சார்
சரி ஓகே. பாய். வர்ஷா, இப்போ வந்து நீ யுதிகாட்ட பேசுறப்ப நீ வந்து தும்மு ஆப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நீ आप क्या कर रहे हो அப்படின்னு கேட்கறதுக்கு क्या कर रही है அப்படின்னு கேட்கலாம். क्या कर रही है, நீ என்ன பண்றியா? ஆமா. யுதி சொல்லு யுதி. என்னது ஆன்சர். உன கேள்வி கேட்டிருக்கா வர்ஷா. என்ன கேள்வி? திரும்ப கேளுங்க. क्या कर रही है, क्या कर रही है? அது அப்படியே யுதி வந்து குரோம்ல போட்டு எடுக்க போறா. தெரியுது. உனக்கு ஆன்சர் வேணும்ல, இரு. எனக்கு ஆன்சர் வேணும், உனக்கு புரியணும். இந்தா புரிய வச்சுக்கிறேன். பேஸ் ஆசி ஹே ஹூன் அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா மெயின் காலி ஹூன். ஓகே, मैं काली हूं ना, நான் வெட்டியா இருக்கேன்னு அர்த்தம். வெட்டியா இருக்கேன். मैं काली हूँ. இப்போ வந்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். मैं अभी क्लास अटेंड कर रही हूँ. मैं अभी क्लास अटेंड कर रही हूँ. சூப்பர். क्लास अटेंड कर रही हूँ. வேற ஏதாவது கேளு வர்ஷா. வேற ஏதாவது கேளு நீ அவளை. आगे क्या आपके क्या? क्या करो वराது. आगे आगे क्या करो. आपके क्या? என்ன கேட்க வர? அடுத்து என்ன பண்ண போற இத கேட்கணும். what next அதான் குளிக்க தான் आगे போறேன். क्या करने वाले हो. விட்டா போயிடுவேன். आगे சரி இங்கிலீஷ்ல சொன்னா நீ இவ்ளோ பெருசா சொல்ற. அது பெருசா தாண்டி வரும். आगे क्या करने वाली है. करने आप करनेனா பண்ண போற. वाली है. வாலி है. करने वाली है. இருக்கு, ரெண்டு வாலி இருக்கு எங்க அதே வீட்ல. மாதிரி இந்த தும்மெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா நீ வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா தூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். आप वाली என்னது? आप वाली है வா. आप वाली है இல்லம்மா. हां, क्या करने वाली है. क्या करने वाली है. ओके, क्या करने वाली है. முனிவருக்கு என்ன ஹிந்தில? ऋषि. ऋषि पुजारी. ऋषि. ओके, मैं सीए करने वाली हूँ. யாரா சொல்லுவாங்க? करने वाली हूँ. अपना ना ये करने वाली है ना. सीए என்ன? நான் சிஏ படிக்க போறேன். சாட்டட கொண்டு டிஏ இப்படி கேட்கலாமா? சிஏனா என்னன்னு நீ ஹிந்தில ஏதாவது வச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். நான் ஹிந்தில வைக்கல, எதுலயும் வைக்கல. இப்படிதான் கத்தணும். என் வீட்டுல எவன்டையும் சொல்லாம வச்சிருக்கேன் பேக்கிங். ये कितना है. ஆமா ஆமா இது कितनाனா எவ்வளோ. எவ்வளோ. இப்போ இது எவ்வளோ. இது அப்படின்றதுக்கு ये कितना है. ये कितना है. ये कितना है. இப்போ இங்க பொருள் மென்ஷன் பண்ணனும். பொருள்ன்ற வார்த்தைக்கு சீஸ் அப்படினு சொல்வாங்க. ये चीज कितना है. ஓகேவா? எனக்கு தெரியல. I don't know. मुझे नहीं पता है. मुझे नहीं போட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா? புரியுதா? मुझे नहीं पता. பத்தானா எதுக்கு? பத்தா வந்தாதான் அந்த சாமே முடியும். பத்தானா என்ன? எனக்கு தெரியாதுங்கிறது வந்து मुझे नहीं पता. பத்தானா வெறும் பத்தானா என்ன? नहीं पताங்கிறது தெரியாதுன்றதாடி அர்த்தம். मुझे नहींனா எனக்கு தெரியாது. मुझे नहींனா எனக்கு தெரியாது இல்ல. नहीं पताனா தான் எனக்கு தெரியாது. ஓ, நஹீனா இல்ல एक्चुअली. நஹீனா நெகட்டிவ் இல்ல. தெரியாது. இல்ல. मुझे नहीं पता. मुझे नहीं पता. அப்புறம்
வர்ஷா நீ ஏதாவது கேள்வி கேளு வர்ஷா. யுதியா இல்லை யுதி நீ கேளு. இவ்வளோ வர்ஷா தான் கேட்டுட்டு இருக்கு பாவம். யாராவது ஏதோ யுதி பேசுற மாதிரியே இருக்கு, ஆனா ஏதோ சவுண்ட் வர மாட்டேங்குது. இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இரு கேக்குறேன். ஓகே இது ஐயோ டக்குன்னு ஆப்கோனா என்ன? ஆப்கோனா என்ன? நீங்கள் ஆ நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்றது. ஓகே சரி இருக்கு. பை பை. குட் நைட். குட் நைட் இல்ல போய் பாத் பண்ணணும்.